வணக்கம். இன்றைக்கு நிறைய பேருக்கு உள்ள ஒரு பெரும் பிரச்சனை உடல் எடை மற்றும் தொப்பை. முறையற்ற உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி இல்லாமையே இதற்கு முக்கிய காரணம். உடல் எடையை குறைக்க எத்தனையோ முயற்சி செய்து பார்த்திருப்பீங்க, ஆனால் பலன் இருந்திருக்காது. இங்கு பார்க்க போகிற இந்த 7 விஷயங்கள் மட்டுமே உங்கள் எடையை குறைக்க முடியும். அது என்னவென்று தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறக்காதீங்க. முதலில் தொப்பை குறைய வேண்டுமானால் தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டும். தண்ணீர் அதிகம் குடித்தால் நிச்சயம் தொப்பை குறையும். எப்படி என்றால், தண்ணீர் அதிகம் குடித்தால் அடிக்கடி பசி ஏற்படாமல் இருக்கும். அது மட்டுமல்லாமல் உடலில் கொழுப்புகளின் சேர்க்கை குறைவதோடு உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நச்சுகளும் வெளியேறிவிடும். அடுத்ததாக உணவில் சேர்க்கும் உப்பின் அளவை குறைக்க வேண்டும். ஏனென்றால் அதிகப்படியான உப்பு உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதலை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் தொப்பையை குறைக்க தடையாக இருக்கும். எனவே உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும். 3. உண்மையிலேயே ஜூஸ் குடித்து வந்தால் அடிக்கடி பசி ஏற்படுவதை குறைத்து நீண்ட நேரம் வயிற்றினை நிறைத்து வைத்திருக்கும். எலுமிச்சை ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அன்னாசி ஜூஸ், தர்பூசணி ஜூஸ் இப்படி ஏதாவது ஒன்று தினமும் குடித்து வந்தால் உடல் எடை விரைவில் குறைவதோடு தொப்பையும் குறையும். அதே போன்று நார்ச்சத்துள்ள உணவுகளை டயட்டில் சேர்த்து வந்தால் தொப்பை குறைய ஆரம்பிக்கும். 4. விரைவாக சாப்பிடும் பொழுது வயிறு நிறைந்த உணர்வு ஏற்படாது. எனவே அதிகமாக உணவை சாப்பிட்டு விடுவார்கள். எப்பொழுதும் மெதுவாக ரசித்து ருசித்து சாப்பிடுவதால் அதிகமான அளவில் சாப்பிடுவதை தவிர்க்க முடியும். மேலும் இதனை எப்பொழுதும் பின்பற்றினால் தொப்பை வராமல் இருக்கும். 5. கிரீன் டீ. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொழுப்பினை கரைத்து தொப்பையை குறைக்க உதவுகிறது. மேலும் உடலுக்கு புத்துணர்ச்சியும் கொடுக்கிறது. எனவே காஃபி டீக்கு பதிலாக இந்த கிரீன் டீயை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை விரைவாக குறையும். 6. உடல் எடையை 2 வாரங்களில் குறைக்க வேண்டுமானால் கொழுப்புள்ள உணவுகளை அறவே தொடக்கூடாது. குறிப்பாக ஜங்க் ஃபுட்ஸ் உணவுகளான சிப்ஸ், பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்றவற்றை தொடவே கூடாது. முக்கியமாக எதற்கெடுத்தாலும் வண்டியில் செல்வதை தவிர்த்துவிட்டு நடந்து சென்றால் தொப்பை குறைவதோடு மட்டுமல்லாமல் கால்களும் வலுவாகும். அதிலும் தினமும் அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டி வந்து 2 வாரம் கழித்து பாருங்கள், உங்கள் உடலில் நல்ல மாற்றம் தெரியும். எனவே இந்த 7 விஷயங்களையும் 2 வாரம் தொடர்ந்து கடைபிடித்து பாருங்கள். தொப்பை மற்றும் உடல் எடை கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.